இந்த நாளில் விரதம் இருந்தால் நினைத்து நிச்சயம் கிடைக்கும். இந்த விரத முறைகளைப் பற்றி சிவபுராணத்திலும் கந்தபுராணத்திலும் கூறியுள்ளது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடுதான் கார்த்திகை சோமவார விரதம். நீங்கள் முருக பக்தர் என்றால் ஓம் சரவணபவா என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறுபடைவேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை. சில காரியங்கள் நடக்காது என்று நாம் ஏங்கியிருப்போம், அதற்காக பல விரதம் இருந்திருப்போம். அப்படி இருப்பவர்களுக்கு மிகச் சிறந்த ஒன்றுதான் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று இருக்கக்கூடிய சோமவார விரதம். காலையில் எழுந்து குளித்துவிட்டு நீங்கள் யாரை நினைத்து விரதம் இருக்கிறீர்களோ, அதாவது முருகன் அல்லது சிவபெருமான் அல்லது 2 பேர் என்றாலும் சரிதான், அன்றைய நாள் அவர்களை நினைத்து விரதத்தை தொடங்க வேண்டும். காலை உபவாசமாக இருந்து சிவபெருமானுக்கு உரிய பாடல்களை பாடி சிவபுராணம், திருவாசகம் அல்லது முருகனுக்கு உகந்த பாடல்களை, அதாவது திருப்புகழ், கந்தர் அலங்காரம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். அவரவர் உடல்நிலையை பொறுத்து விரதம் இருங்கள். காலை உபவாசமாக இருந்து மதியம் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு இரவு பாலும் பழமும் சாப்பிட்டு விரதம் நிறைவு செய்யலாம். அல்லது காலை மதியம் 2 வேளையும் உபவாசமாக இருந்து இரவு விளக்கு ஏற்றி பூஜை செய்து பின்பு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.